So நம்ம next lesson unit 2 geography ல climate and natural vegetation of India இந்த lesson தான் நம்ம next பார்க்க போறோம். So climate அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவோட காலநிலை அப்படி சொல்லலாம். Then next natural vegetation அப்படிங்கிறது வந்து இயற்கை தாவரங்கள். பக்கத்துலயே இருக்கிற போட்டோவை பாரு, மழை பெய்யற மாதிரி இருக்கா? ரைட், நம்மளோட சம்மர், வின்டர், ரெய்னி சீசன், இது எல்லாமே நம்மளோட climate. தென் நேச்சுரல் வெஜிடேஷன், இயற்கை தாவரங்கள். ஸோ இது ரெண்டு பற்றி தான் டீட்டெயிலாக இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெசனுக்குள்ளே போகலாம். இந்த லெசனோட இன்ட்ரொடக்ஷன். We drink more water during summer and do not drink the same amount of water during winter. ஸோ இல்லையா, நம்ம சம்மரில் வந்து நிறைய தண்ணி குடிப்போம். ஆனால் அதே அளவு தண்ணியை வந்து வின்டர் சீசனில் நம்ம குடிக்க மாட்டோம். தாகம் எடுக்காது நமக்கு. ஏன்னா வெயிலில் நம்ம என்ன ஆகிடும், உடம்பு டீஹைட்ரேட் ஆகிட்டு நிறைய தண்ணி குடிப்போம். ஆனால் வின்டர் சீசனில் பார்த்தோன்னா அதே அளவு தண்ணியை நம்மளோட உடம்பு வந்து கேட்காது, ரைட், குடிக்க தோணாது நமக்கு. அண்ட் why do we wear cotton or lighter clothes during summer season and heavy woolen clothes during cold weather season in North India? So இப்போ summer seasonல பார்த்தோம்னா we prefer to wear only cotton, இல்லையா? ஸோ காட்டன் clothes வந்து சம்மர் சீசனில் வேர் பண்ணிக்கிறோம். அண்ட் ஹெவி உல்லன் clothes during cold weather season in North India. ஆனால் சவுத் இந்தியாவில் வந்து we never prefer to wear woolen clothes, இல்லையா? ஸோ நம்ம வந்து உல்லன் clothes வந்து வின்டரில் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு சிவியராக நம்மளோட சவுத் இந்தியாவில், எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா வின்டர் வந்து அவ்வளோ சிவியராலாம் இருக்காது. பட் வேரஸ் த winter remain to be very serious and ரொம்ப கோல்டா இருக்கும். அதாவது 10 டிகிரி எல்லாம் போகும். டெல்லி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10 டிகிரி கீழே கூட சம்டைம்ஸ் போகும். டிசம்பர் ஜான்வரி எண்ட், பிப்ரவரி பிகினிங், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கோல்டு வெதர் சீசன். அப்போல்லாம் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து 15 டிகிரி அது மாதிரி இருக்கும். ஸோ தே ப்ரிஃபர் டு வேர் த உல்லன் clothes, ஹெவி உல்லன் clothes தே யூஸ் டு வேர். பட் whereas we do not wear woolen clothes in South India. ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ண மாட்டோம், வின்டர் சீசனில் கூட நமக்கு வின்டர் எப்படி இருக்கும், மைல்டாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அப்படியே அந்த ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு அப்படியே இருக்கிற மாதிரி நமக்கு என்ன இருக்காது, வின்டர் சீசன் இருக்காது. அது ஏன்றது நம்ம டீட்டெயிலாக படிப்போம் இந்த லெசன்ல. சரியா? அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரிவிலன்ஸ் ஆஃப் வேரிங் வெதர் கண்டிஷன்ஸ் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத். ஸோ இது எதனால அப்படின்னா, ஸோ சவுத் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா வி நெவர் வேர் உல்லன் clothes, இல்லையா, டியூரிங் த winter season. But whereas in the North India, the people prefer to wear heavy woolen clothes during the winter season. அது ஏன்? It is only because of the varying weather condition between North and South India. சரியா? அப்புறம் இந்த do you knowல ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்கு பாரு. Equable climate is also called as the British climate, which is neither too hot nor too cold. அதாவது equable climate அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சமச்சீர் காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். அதாவது சம்மர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்காது, மீடியமாக இருக்கும். வின்டர் ரொம்ப சிவியராக இருக்காது, மீடியமாக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டை தான் ஈக்குவபிள் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவபிள் கிளைமேட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். வாட் இஸ் அதர் நேம் ஃபார் ஈக்குவபிள் கிளைமேட் கேட்கலாம் உனக்கு ஒன் வேர்டில். ஸோ யூ கேன் ரைட் பிரிட்டிஷ் கிளைமேட். ஸோ இது ஜஸ்ட் அன் இன்ட்ரொடக்ஷன். ஏன் வந்து நம்ம அதாவது நார்த்துக்கும் சவுத்துக்குமே கிளைமேட் என்ன ஆகுது, வேரி ஆகுது அப்படிங்கிறத உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த இன்ட்ரொடக்ஷன். சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா இதில்? ஸோ அடுத்ததா, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட்ஸ் த கிளைமேட் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தேர் ஆர் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் த கிளைமேட் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், latitude. ஸோ latitudeனா என்னன்னு தெரியும் இல்லையா, சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே, ரைட்? தென் செகண்ட் ஒன், altitude. altitudeனா ஹைட். சரியா? தேர்ட் ஒன், distance from the sea. Fourth one, monsoon winds. Fifth one, relief features. And last one, sixth one, jet streams. So in the 6 factors தான் that affects the climate of our country. So இது வந்து ஒரு 2 mark question உனக்கு.
நேம் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட்ஸ் த கிளைமேட் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்னு கேட்பாங்க. latitude, altitude, distance from the sea, monsoon winds, relief features and jet streams. இப்போ இத ஒண்ணுத்தையும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுல சிலது வந்து உனக்கு 2 மார்க் क्वेश्चनல வரும். சரியா? சோ ரொம்ப முக்கியமான 2 மார்க் क्वेश्चनமா what are the factors which affects the climate of our country? ஓகேவா? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? So next நம்ம வந்து one by one பார்க்க போறோம். So first important factors that affects the climate of our country is latitude. So இங்க பக்கத்துல ஒரு மேப் இருக்கு பாரு. Latitudinally India lies between 8 degree 4 minute north latitude. இங்க தெரியுதா? இங்க எழுதி இருக்கு பாரு. And 37 degree 6 minute north latitude இந்த இடம். சரியா? ஏற்கனவே latitudinal longitudinal extentலாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? And the Tropic of Cancer divides the country into 2 equal halves. இதுதான் Tropic of Cancer. Okay, 23.5 degree north. Okay, so this Tropic of Cancer divides equally into 2 halves. Okay, மேல இருக்கிறது North India, கீழ இருக்கிறது South India. The area located to the south of Tropic of Cancer experiences high temperature and no severe cold season throughout the year. So நம்ம Tropic of Cancerக்கு கீழ இருக்கிற அந்த South Indiaல எப்படி இருக்கும் அந்த climate அப்படின்னு பார்த்தோம்னா it experiences a high temperature. இந்த இடம் ஃபுல்லா சம்மர்ல எப்படி இருக்கும்? high temperatureஆ இருக்கும். But no severe cold season throughout the year. So winter seasonல எப்படி இருக்காது? severe cold இருக்காது. But whereas the area which lies to the north of this parallel enjoys subtropical climate. So இங்க இருக்கிற ஏரியா எல்லாமே subtropical climate, அதாவது விண்டரும் ரொம்ப ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாகி விண்டர் சிவியரா இருக்கும், ரைட்? அண்ட் டெம்பரேச்சர், அதாவது சம்மர் சீசன்ல ஹை டெம்பரேச்சர் இருக்கும். புரியுதா? ஸோ இங்க வந்து சப்ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்கு. ஓகே, அண்ட் ஹியர் இங்க வந்து டெம்பரேட் கிளைமேட் இருக்கு. சரியா? ஸோ இதுதான் இந்த நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம். இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த latitudinal difference. Because sun is overhead in the Tropic of Cancer at one time and sun is overhead in the Tropic of Capricorn in another time. So இந்த வேரியேஷன், சன்னோட வெர்டிக்கல் ரேஸ் வந்து எங்க படுறதுன்றத பொறுத்து இருக்கு இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன். ஸோ latitude plays a very important role in determining the climate of our country. ஏதாவது டவுட் இருக்கா இதுல? So the second one, first latitude பார்த்தோம் இல்லையா? And the second one, second important factors that affect the climate of our country is altitude. Altitude na height அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? So when the altitude increases, the temperature decreases. இது fact, எப்பயுமே மாறாது. சரியா? ஹைட் உயரம் கூட 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 என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது கடல் மட்டத்திலிருந்து நீ உயர செல்ல செல்ல என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரியா? So the temperature decreases at the rate of 6.5 degrees Celsius for every 1000 meters of ascent. அதாவது 6.5 degree Celsius நீ every 1000 meters height போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும் டெம்பரேச்சர். அசென்ட்னா என்ன? உயர போக போக. So this it is called normal lapse rate. இதுக்கு பேர் தான் normal lapse rate அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 மார்க் क्वेश्चनல உனக்கு வரும். What is normal lapse rate அப்படின்னு கேட்பாங்க. So அதுல ஃபர்ஸ்ட் இருக்க 2 பாயிண்ட் எழுதணும். When the altitude increases, the temperature decreases. The temperature decreases at the rate of 6.5 degrees Celsius for every 1000 meters of ascent. இப்போ பக்கத்துல ஒரு டயக்ராம் கொடுத்திருக்கேன் பாரு. இது வந்து மீன் சி லெவல்ல, இப்போ வந்து அதாவது கடல் மட்டத்தில் இதோட டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி இருக்கு அப்படின்னா, சரி 1000 மீட்டர் உயரத்தில் டெம்பரேச்சர் என்ன ஆகிடும்? 6.5 டிகிரி கம்மியாகும். அப்போ 23.5 டிகிரி செல்சியஸ் ஆகிடும். சரி, இன்னொரு மலை மேலே இன்னும் போகிற, அப்போ இன்னொரு 1000 மீட்டர் உயரம் போன உடனே டெம்பரேச்சர் என்ன ஆகுது? 23.5லேருந்து 17 டிகிரி ஆயிடுது. 6.5 டிகிரி கம்மி ஆயிடுது. ஸோ இன்னும் மேலே போக போக என்ன ஆகும்? இப்போ 3000 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு போயிட்டு, அப்போ அங்கே டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்? 10.5 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இப்போ நீ ஹிமாலயாஸ்லாம் பார்த்தோன்னா ஆவரேஜ் ஹைட் ஆஃப் த ஹிமாலயாஸே வந்து என்னது 6000 மீட்டர்ஸ். அப்போ மேலே போக போக அதனால தான் என்ன ஆகுது? மேலே போக போக ஸ்னோ கவர்டாக இருக்கு ஹிமாலயாஸ்லாம். பிகாஸ் வென் யூ climb for every 1000 meters,
the temperature decreases with 6.5 degrees Celsius. புரியுதாமா? இந்த diagram உனக்கு புரியுதா? So hence the places in the mountains are cooler than the places on the plains. So இங்க இருக்கிற பிளேசஸ்லாம் எப்படி இருக்கும்? சில்லுன்னு நல்லா ஊட்டி கொடைக்கானல். இப்போ சம்மர் சீசன் வந்த உடனே நம்ம மே மாசம்லாம் டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம எங்க போறோம்? ஹில் ஸ்டேஷனுக்கு தான் போறோம் இல்லையா? ஸோ ஹில் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் தங்கிட்டு வரோம். எதனால? அங்க டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? கூலா இருக்கு. So why the temperature is very less in the hill station? Because for every 1000 meters of height 6.5 degrees Celsius decreases. புரியுதா? இது ஒரு ஃபேக்ட், எப்பயுமே மாறாது. அதனால தான் mountains are cooler than the plains. இது வந்து give reasonsல கேட்கலாம். 2 mark questionல what is normal lapse rate கேட்கலாம். சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா இதுல? So third important factor which affect the climate of our country is distance from the sea. First என்ன பார்த்தோம்? latitude. Second altitude. Third one distance from the sea. அதாவது கடல் மட்டத்திலிருந்து, அதாவது கடல்ல இருந்து எவ்வளவு தூரத்துல அந்த இடம் அமைஞ்சிருக்குன்றத பொறுத்து அந்த இடத்தோட climate vary ஆகும் அப்படின்றாங்க. So distance from the sea. A large area of India, especially the peninsular region, is not very far from the sea, and this entire area has a clear maritime influence on the climate. இப்போ just நம்ம ஒரு கார்னர்ல, இப்போ இது வந்து சவுத் இந்தியா, சும்மா நான் வரைகிறேன். சரியா? ஸோ இதை சுற்றி என்ன இருக்கு? யூ ஹாவ் sea இல்லையா? ஸோ இந்த சைடு அரேபியன் சி இருக்கு, இந்த சைடு பே ஆஃப் பெங்கால் இருக்கு, இந்த சைடு இந்தியன் ஓஷன் இருக்கு. ஸோ இஃப் யூ டேக் திஸ் பெனின்சுலர் ரீஜன் அப்படின்னாலே என்னது? சவுத் இந்தியா. ஸோ இட் இஸ் நாட் வெரி ஃபார் அவே ஃப்ரம் த சி இல்லையா? கடலுக்கு பக்கத்துலேயே இருக்கு இந்த சவுத் இந்தியா. ஸோ இட் ஹாஸ் காட் அ வெரி clear maritime influence on the climate. எப்படி அப்படின்னா, this part of the country does not have a very clearly marked winter and the temperature is equable almost throughout the year. So in the peninsular India, the South India la climate பார்த்தோம் அப்படின்னா, so throughout the year எப்படி இருக்கும் அப்படின்னா equable climate அப்படின்னா என்ன? So neither hot nor cold. So ரொம்ப ஹாட்டாவும் இருக்காது. இதை நான் எல்லாமே கம்பேர் பண்றேன். கம்பேரிட்டிவ்லி நார்த் இந்தியா. சரியா? ஸோ கம்பேரிட்டிவ்லி நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்கும். நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஈவன் த வின்டர், அதாவது கோல்டு கூட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே பெனின்சுலார் இந்தியா எக்ஸ்பீரியன்சிங் த ஈக்குவபிள் கிளைமேட். ஸோ பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சீ. ஏன் அப்படின்னா அந்த சீல இருக்கிற ஹியூமிடிட்டி என்ன பண்ணும்? ஹீட் மாலிகுல்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆகும்? டெம்பரேச்சரை குறைச்சிரும். அதே மாதிரி அதாவது warm wind started to blow from the sea and it increased the temperature during the winter season. So temperature increase பண்ணும் during the winter season, temperature reduce பண்ணும் sea எப்போ? during the summer season. சரியா? So அந்த வாட்டர் வேப்பர் இருக்கும் இல்லையா அந்த கடல்லேருந்து வர காற்றுல, so it absorbs all the heat molecules. சரியா? So அடுத்த பாயிண்ட் பார், third point பார். Areas of central and north India experiences much seasonal variation in temperature due to the absence of the influence of the sea. இப்போ நம்ம வந்து இப்போ நார்த் இந்தியா எடுத்துப்போம். ஸோ இந்த அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுதா? நான் சும்மா ரஃபா வரைகிறேமா? ஓகே. ஸோ இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இப்போ பாரு, சவுத் இந்தியா எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவபிள் கிளைமேட். இதுலேருந்து இது ஃபுல்லாக அதுக்கப்புறம் லேண்டு தான், லேண்ட் லாக்டு, எல்லா சைடும் லேண்டு. ஸோ த பிளேசஸ் விச் ஆர் லொக்கேட்டட் அவே ஃப்ரம் த சி எக்ஸ்பீரியன்சஸ் த வெரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் அப்படின்றாங்க. ஸோ ஏரியாஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் நார்த் இந்தியா எக்ஸ்பீரியன்சஸ் மச் சீசனல் வேரியேஷன் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா சீசனல் வேரியேஷன் என்ன? வெரி ஹாட் டியூரிங் த சம்மர் அண்ட் வெரி கோல்ட் டியூரிங் த வின்டர். ஸோ எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் இருக்கும் அந்த. ஏன் அப்படின்னா because they are not influenced by the sea water, right? So fourth point var, here summers are very hot and winters are cold. எங்க? நார்த் இந்தியாலையும் சென்ட்ரல் இந்தியாலையும். Air near the coast has more moisture and greater potential to produce precipitation. So அந்த கோஸ்டல் ரீஜன் பக்கத்தில் இருக்கிற ஏர்லாம் பார்த்தோன்னா இட் ஹஸ் காட் மோர் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் த விண்ட் ட்ராவல்ஸ் ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ் ஓவர் த ஓஷன் இல்லையா? ஸோ அந்த கடல் மேலே ரொம்ப தூரம் அந்த காற்று ட்ராவல் பண்ணிட்டு வரதுனால இட் அப்சர்வ்ஸ் அ மாய்ஸ்சர் ஃப்ரம் த சி. அதனால அந்த காற்றுல என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய மாய்ஸ்சர் இருக்கும்.
So when it reaches the land area, என்ன ஆகும் அப்படின்னா it will uh, uh, lost its capacity to hold the moisture. So it drop on the coastal region in the form of precipitation. மழையா கொடுக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? அதாவது சம்மர் சீசனும் வின்டர் சீசனும் ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்கும் எங்க நார்த்ல. இந்த ஏர், அதாவது இந்த காற்று, இந்த கோஸ்டல் ரீஜன்ல இருக்க பக்கத்துல இருக்கிற காற்று இருக்கு பத்தியா, அதோட காற்றுல மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து கடல்லேருந்து வீசுற காற்று. கடல்லேருந்து வீசுற காற்று ரொம்ப நேரம் அந்த கடல் மேல டிராவல் பண்ணிட்டு வரும் இல்லையா? ஸோ இட் அப்சர்வ்ஸ் மோர் மாய்ஸ்சர் ஃப்ரம் த ஓஷன். So when it reaches the land area, it drops all the moisture in the form of a precipitation. லைட்டா மழை மாதிரி அது என்ன பண்ணும், கீழே போட்டுடும் அந்த மாய்ஸ்சரை. ஸோ அதுதான் மழையா வரும் நமக்கு, ரைட்? ஸோ டியூ டு திஸ் ஃபேக்ட் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அட் கொல்கட்டா நியர் த கோஸ்ட் இஸ் 119 centimeter and it decreases to just 24 centimeter at Baikonur, which is located in the interior part. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பார். ஸோ கொல்கட்டா அப்படிங்கிறது நலகவனி பெண்ணோட சொல்றேன். தபார் இங்க இருக்கு கொல்கட்டான்னு வச்சுக்கோ. ஸோ ஹியர் யூ ஹாவ் கொல்கட்டா. ஓகே, ஸோ பே ஆஃப் பெங்கால் பக்கத்தில் இருக்கு. ஸோ ஹியர் இஸ் பே ஆஃப் பெங்கால், ஹியர் இஸ் கொல்கட்டா. ஓகே, ஸோ த ரெயின்ஃபால், the amount of rainfall which occurred in Kolkata is about 111 centimeter. ஸோ இங்கே கொல்கட்டாவில் மழையின் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 119 சென்டிமீட்டர். ஸோ அதே காற்று அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு உள்ளே போகும்போது அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் ஒன்றுமே இருக்காது. ஸோ இட் டிக்ரீசஸ். ஏன் அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக என்னதில் லேண்ட் ஏரியாவில் ப்ளோ ஆகிட்டு போகிறது. ஸோ வென் இட் ரீச்சஸ் பைக்கனார், பைக்கனார்ன்றது என்ன, ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு சிட்டியோட நேம், ரைட்? இங்கே பைக்கனார் ரீச் ஆகும்போது the rainfall decreases to 24 centimeter, which is located in the interior part. So coastal regionல இருக்கிற கொல்கட்டாக்கு அதிக மழை கொடுக்குது because the wind which blow over the ocean, it absorbs more moisture, and when it reaches the coastal regions it gives heavy rainfall, whereas these winds when it reaches the interior part, okay, the rainfall decreases. So decreases to 24 centimeter. So அதனால தான் interior part gets very less rainfall than the coastal region. புரியுதா? இப்போ சென்னை மதுரையே எடுத்துக்கோ. சென்னையில் எப்பயும் மழை, அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசனில் பார்த்தோன்னா செம்மையாக மழை பெய்யும். இப்போ ஈவன் சைக்ளோனால நமக்கு மழை வரும். ஓகே, coastal region will get heavy rainfall, but these winds, even cyclone winds heavy rainfall கொடுக்கும். But அதே wind when it reaches the interior part of Tamil Nadu, the rainfall decreases. சரி, மதுரையில் இந்த வாட்டி அவங்கெல்லாம் வந்து இந்த புயல், ஃப்ளட் இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் இட் லைஸ் இன் த இன்டீரியர் பார்ட். இல்லையா? புரிஞ்சுதாமா? ஏதாவது டவுட் இருக்கா இதில்? ஆக்சுவலி இந்த நெக்ஸ்ட் மேப்பில் கொஞ்சம் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் உனக்கு பெட்டராக புரியணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். The distance from the sea, the places in the interior location experience the extreme climate. சொல்லியிருக்கேன் இல்லையா? Extreme climate is nothing but high temperature during summer and severe cold during the winter. And coastal areas experiences equable climate. Equable என்ன? Neither hot nor cold. சரி, இப்போ டெல்லி எடுத்துக்கோ. டெல்லி which lies in the interior part. So it experiences extreme climate. இப்போ வந்து கொல்கட்டா, சென்னை, மும்பை. ஸோ இந்த மூணையும் எடுத்துக்கிட்ட அப்படின்னா all the three experiences the very equable climate. ஓகே, neither hot nor cold. சரியா? ஸோ இதுதான் இந்த distance from the sea-ல நீ புரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம the factors which affect the climate பார்க்க போறோம். இதுல வந்து monsoon winds. First என்ன பார்த்தோம்? Latitude, altitude, distance from the sea, and the fourth one is monsoon wind. So the most dominant factor which affect the climate of India is the monsoon winds. So far நம்ம எல்லா ஃபேக்டரும் பார்த்தாலும் இதுதான் முக்கியமான ஃபேக்டர். The most dominant factor of our climate, எதை பொறுத்து நம்மளோட climate இருக்கு அப்படின்னா இந்த monsoon winds பொறுத்து தான் நம்மளோட நாட்டோட climate இருக்கு. So it basically depend only on this monsoon winds. They are seasonal and reversal winds. அதாவது இந்த wind இருக்கு இல்லையா, monsoon winds, they are seasonal and reversal. அதாவது பருவங்களுக்கு ஏற்ப என்ன ஆகும், இது மாறி மாறி வீசும். ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல அது என்ன ஆகும், ப்ளோ ஆகும், வீசும். சரியா? ஸோ அதனால தான் இதை சீசனல் ரிவர்சல் விண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு சீசன்லயும் இதோட டைரக்ஷன் மாறும். சரியா? And though the sun rays
are vertical over the central part of India during the mid of June. The summer season ends in India by the end of May. So sun rays வந்து sun rays ஓட direct vertical, அதாவது செங்குத்து கதிர்கள் நேரா வந்து பூமியோட செங்குத்து கதிர்கள் வந்து சூரியன்லேருந்து இந்தியாவில் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த இந்தியாவில் ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் ஜூன் மிட்ல அது வந்தா கூட இந்த சம்மர் சீசன் நமக்கு எப்போ முடிஞ்சிடுது? மேவோட முடியுது சம்மர். அதனால தானே மே மாசம்லாம் ஸ்கூல்லாம் ஏன் லீவ் விடுறாங்க? அக்னி நட்சத்திரம். ஸோ த சம்மர் சீம்ஸ் டு பி வெரி வெரி ஹை த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஓகே, ஸோ நம்மளோட நாட்டில் வந்து சம்மர் சீசன் வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி வந்து ரிமைன்ஸ் டு பி வெரி ஹை டியூரிங் த மந்த் ஆஃப் மே. அதனால தான் ஆல் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரிமைன்ஸ் க்ளோஸ்ட் டியூரிங் த மந்த் ஆஃப் மே. ஸோ அந்த வெயிலில் என்ன பண்ண முடியாது? டீஹைட்ரேட் ஆகிடும். ரொம்ப டெம்பரேச்சர் மே கோ ஈவன் 50 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அதனால தான் அதை வந்து என்ன ஹாலிடேவாக டிக்ளேர் பண்ணுறாங்க. அதாவது அந்த சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ அந்த சன்னோட ரேஸ் வந்து வேர்ட்டிக்கலாக நம்ம ஜூன் மாதம் தான் இருக்கும். ஜூன் மாதம் முடிய நமக்கு சம்மர் இருக்காது. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் விண்ட், மான்சூன் விண்ட். ஏன் அப்படின்னா மே மாதம் எண்டுலேயே, மே லாஸ்ட் வீக்லயே என்ன ஆயிடும்? நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் செட் ஆயிடும். So it is because of the onset of southwest monsoon brings down the temperature of the entire India and cause moderate to heavy rainfall in many parts of the country. So இப்ப end of May இருக்கு இல்லையா, end of Mayல வந்து கேரளால with the thunder storm and lightning, அதாவது இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா that indicates, அது வந்து ப்ரீ மான்சூன் ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மான்சூன் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஆஹா தொடங்கிடுச்சு அப்படின்ட்டு. இது எப்போ நடக்கும் அப்படின்னா கேரளா கோஸ்டில் ஒரு மே மாசத்தோட கடைசி வாரத்தில் இது நடக்கும். ஓகே, அந்த மாதிரி மழை வந்துடுச்சு அப்படின்னா ஓகே மான்சூன் செட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் ஸ்டார்டட் டு ட்ராவல் பிகாஸ் ஃபர்ஸ்ட் இட் ரீச்சஸ் ஒன்லி கேரளா. கேரளாவில் தான் முதல்ல அந்த காற்று என்னாகும்? லேண்டுக்கு வரும். அப்போ ரொம்ப தூரம் என்ன ஆகும்? இந்தியன் ஓஷனில் ட்ராவல் பண்ணிட்டு வருதா? ஸோ வென் இட் ரீச்சஸ் த கோஸ்ட் இட் கிவ்ஸ் ஹெவி தண்டர் லைட்னிங்கோட இடி மின்னலோட மழை பெய்யும். தட் இஸ் த ஆன்செட் ஆஃப் த மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இட் பிரிங்ஸ் டவுன் த டெம்பரேச்சர். ஸோ மே மாதம் பார்த்தோம் அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிக்க உடனே த்ரூ அவுட் அப்படியே அந்த விண்ட் என்ன ஆகிடும்? ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் throughout the country. So it brings down the temperature. So மொத்தமா அந்த டெம்பரேச்சர் என்ன ஆயிடும்? குறைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மழை. சரியா? And this wind, the southwest monsoon winds, it gives moderate to heavy rainfall throughout the country. நம்ம நாட்டோட 80% of the rainfall வந்து இந்த southwest monsoonல தான் வரும். பட் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல கொஞ்சம் பகுதி மட்டும் மழையே பெய்யாது. இப்பெல்லாம் மழை பெய்யுதா நமக்கு? இல்ல. ஆனா இப்பெல்லாம் பார்த்தோன்னா மும்பை செம்ம மழை, மும்பையிலலாம் இன்ஃபேக்ட் ஃப்ளட் வர அளவுக்கு மழை பெய்யும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு த்ரூ அவுட் த கண்ட்ரி போகும். ஆனால் தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் மட்டும் இது பேரலாக போகும். புரியுதா? ஸோ தட் இஸ் அ ரீசன் வை இட் நெவர் கிவ்ஸ் ரெயின்ஃபால். அதை நான் மேப்போட எக்ஸ்பிளைன் பண்ணால் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். சரியா? அது அடுத்த அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் படிக்கும்போது நான் சொல்கிறேன் அது எப்படி அப்படிங்கிறது. ரைட்? ஸோ இது என்ன ஆகும்னா தமிழ்நாடுக்கு பேரலாக இந்த விண்டு போகிறதுனால தமிழ்நாடு நெவர் கெட்ஸ் ரெயின்ஃபால் பை திஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். வி கெட் ரெயின்ஃபால் ஒன்லி பை நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் வந்து செப்டம்பர், அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் வரும் இல்லையா நமக்கு. ப்ளஸ் சைக்ளோனிக் ரெயின்ஃபாலும் நமக்கு வரும். பே ஆஃப் பெங்காலில் அதாவது உருவாகிற அந்த சைக்ளோன்னாலையும் நமக்கு மழை வரும். சரியா? ஸோ இந்த ரெண்டு நாளே தான் நமக்கு மழை. நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் அண்ட் சைக்ளோனிக் ரெயின்ஃபால், இந்த ரெண்டு தான் நமக்கு மழையை கொடுக்கும், எஸ்பெஷலி நம்மளோட தமிழ்நாடுக்கு. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸால நமக்கு மழை வராது. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்காமா இதில்? மான்சூன் விண்ட்ஸ் புரிஞ்சுதா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் டிஸ்டிங்விஷ் வெதர் அண்ட் கிளைமேட். வெதர்னா என்ன? வெதர்னா வானிலை. அதாவது டெய்லி இப்போ இன்னைக்கு வந்து வெப்பசலனம் காரணமாக மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வானிலை. ஸோ டெய்லி சொல்றது வெதர். சரி, ஒரு இடத்துல அந்த வெதர் ஒரு 30 வருஷமா, 30லேருந்து 35 வருஷமா அதே மாதிரியே இருந்ததுன்னா அதுதான் அந்த ஏரியாவோட கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து மே மாதம் ஃபுல்லாக செம்ம வெயில் அடிக்குது. இதை ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ 30-35 வருஷமா எல்லா மே மாதமும் இவ்வளோ டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இந்த அளவுக்கு போகுதா? ஓகே, நவம்பரில்
ஓகே, மழை பெய்யுதா? இந்த விண்டுனால எல்லா மாசமும் நவம்பர்ல இந்த விண்டுனால நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ்னால மழை பெய்யுதா? ஸோ 35 வருஷமா ஒரு நாளோட வெதரையும் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ த ஆவரேஜ் ஆஃப் வெதர் இஸ் கிளைமேட். புரிஞ்சுதா? வெதர்ன்றது இப்ப நியூஸ்ல டெய்லி நியூஸ்ல வந்து வெதர் ரிப்போர்ட், வானிலை செய்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தியா? நியூஸ் முடியறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்களா? கேட்டிருக்கியா நீனு? சேட்டலைட் பிக்சர்லாம் காமிச்சிட்டு இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கு, மேகமூட்டமா எங்கெல்லாம் இருக்கு, எந்தெந்த இடத்துல மழை பெய்யக்கூடும் சொல்லுவாங்க இல்லையா? அது வானிலை செய்திகள், அதாவது அன்றைய தினத்தோட வெதர். ரைட்? ஸோ வெதர் ரெஃபர்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆஃப் அ பிளேஸ் அட் எ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் டைம்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல என்ன மாதிரி அட்மாஸ்பியர் இருந்தது அப்படின்னு சொல்றது தான் வெதர். அண்ட் கிளைமேட்ன்றது என்ன? Climate is the accumulation of daily and seasonal weather event of a given location over a period of 30 to 35 years. அதாவது ஆவரேஜ் ஆஃப் வெதர் அப்படின்னு சொல்லலாம். அக்யூமுலேஷன் ஆஃப் டெய்லி அண்ட் சீசனல் வெதர், அதாவது இப்போ வந்து இந்த தமிழ்நாடோட வெதரை ஒரு 30-35 வருஷமா ஸ்டடி பண்ணிட்டு, ஓகே ஆமாப்பா மே மாதம் ஃபுல்லாக டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது, நவம்பர் மாதம் ஆனால் மழை பெய்யுது, அப்போது அந்த தமிழ்நாடோட கிளைமேட் சம்மர் சீசன் மே மாதம், ரெய்னி சீசன் அக்டோபர் நவம்பரில் மழை பெய்யுது. சில வருஷங்களில் அக்டோபர் எண்டுலேயே தொடங்குது, சில வருஷம் அக்டோபரையும் தாண்டி நவம்பரையும் தாண்டி டிசம்பர் முடிய மழை இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? இந்த 3 மாதமும் ரெய்னி சீசன் சொல்லலாம். ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் பனிக்காலம் டிசம்பர்லேருந்து ஜான்வரி ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது? குளிராக இருக்குது, ஆனால் மழை பெய்யல, ஆனால் குளிராக இருக்குது, அப்போ அது என்ன வின்டர் சீசன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த லொக்கேஷனை ஒரு 30-35 வருஷம் ஸ்டடி பண்ணி தே டிட்டர்மைன்ஸ், ஓகே இதுதான் இந்த இடத்தோட கிளைமேட் அப்படின்னு சொல்கிறது தான் கிளைமேட், காலநிலை. வெதர்ன்றது வானிலை, அந்த நேரத்தில் பர்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்குன்னு சொல்கிறது தான் வெதர். இது வந்து டிஸ்டிங்விஷில் கேட்பாங்கம்மா. இட்ஸ் அ டிஸ்டிங்விஷ் புக் பேக் கொஸ்டின். ஏதாவது டவுட் இருக்கா இதில்? So next நம்ம பார்க்க போகிறது relief. Relief features, it plays a very important role in determining the climate. So first latitude பார்த்தோம், altitude, distance from the sea, monsoon winds, and the fifth one is relief features. Relief features அப்படிங்கிறது என்ன? mountains, plateaus, இதெல்லாம் நம்ம first lessonலயே பார்த்தோம். mountains plays a Himalayas act as a climatic barrier அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? So mountains plays a very important role in determining the climate of a region. So first point பாரு, relief of India has a great bearing on major elements of climate such as temperature, atmospheric pressure, direction of winds and amount of rainfall. So இப்போ relief features வந்து ஒரு கிளைமேட்ல பலவித மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறாங்க. என்ன விதமான மாற்றம் அப்படின்னா, டெம்பரேச்சர் வேரி ஆகும், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வேரி ஆகும், டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் வேரி ஆகும், அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வேரி ஆகும். இது எல்லாமே மாறும். ஸோ ஒன் மோர் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஸோ டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் ஒரு இடத்துல வேற வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ ஹாவ் அ வெரி ஹை டெம்பரேச்சர் த ப்ரெஷர் ரிமைன்ஸ் டு பி வெரி லோ. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தது அப்படின்னா ப்ரெஷர் லோவாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அப்படின்னா அங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ த wind always blow from high pressure region to low pressure region in order to equalize the pressure condition. ஸோ காற்று எப்பயுமே எப்படி வீசும்? ஹை ப்ரெஷர், அதிக அழுத்தமுள்ள இடத்திலிருந்து கம்மியான அழுத்தமுள்ள இடத்துக்கு நோக்கி வீசும். சரியா? ஹை ப்ரெஷர் ரீஜன் டு லோ ப்ரெஷர் ரீஜன், இது வந்து ஃபேக்ட், இது எப்பயுமே மாறாது. ரைட்? ஸோ த ரிலீஃப் ஆஃப் இந்தியா ஹாஸ் அ கிரேட் பியரிங் ஆன். ஸோ இப்போ டெம்பரேச்சர் வேரி ஆனால் ப்ரெஷர் வேரி ஆகும், ப்ரெஷர் வேரி ஆனால் என்ன ஆகும்? டைரக்ஷன் ஆஃப் த விண்ட்ஸ் வேரி ஆகும். சரியா? இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். ஸோ டெம்பரேச்சர் வேரி ஆகும், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வேரி ஆகும், அதனால டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் வேரி ஆகும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் த விண்டை பொறுத்து தான் ரெயின்ஃபால் வேரி ஆகும். அது எப்படின்றதை இப்போ பார்ப்போம். So the Himalayas act as a barrier to the freezing cold winds blowing from Central Asia and keep the Indian subcontinent warm. இதை நான் வந்து முன்னாடி லெசன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது சென்ட்ரல் ஏஷியாலேருந்து வீசுகிற கோல்டு விண்ட் வந்து இந்தியாக்குள்ளே நுழையாமல் தடுக்கிறது எது அப்படின்னா த கிரேட் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ் என்ன பண்ணுது? அப்படியே தடுத்து அந்த சைடு. அதனால தான் அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்னோ கவர்டாக இருக்கும் வின்டர் சீசனில். ஆனால் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் அ வெரி மைல்டு வின்டர்.
ஸோ நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு 15 20 இல்லைன்னா மேக்ஸிமம் 10 போகும், அவ்வளோதான். ஆனால் வேற அந்த டிபெட் அண்ட் சைனா, சவுத் சைனா பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஸ்னோ கவர்டாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கோல்டு வின்னால அந்த ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் சிவியர் வின்டர். -டிகிரிக்கு கீழே போகும், அதாவது 0 டிகிரிக்கு கீழே போகும், மைனஸில் போகும் டெம்பரேச்சர். ஸோ ஸ்னோ கவர்டாக இருக்கும் அந்த ரீஜன்லாம். ஆனால் நம்ம இந்தியா என்ன ஆயிடுச்சு, எஸ்கேப் ஆயிடுச்சா இதுலேருந்து? பிகாஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். இட் ப்ரிவென்ட்ஸ் த கோல்ட் விண்ட் ப்ளோயிங் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ தஸ் ஹிமாலயாஸ் ஆக்ட் அஸ் அ கிளைமேட்டிக் பேரியர், இல்லையா? ஸோ தேர்ட் பாயிண்ட் பாரு. டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஏரியாஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் ரிசீவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால். சரி, இமேஜின் திஸ் இஸ் வெஸ்டர்ன் காட்ஸ். இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ், இது கடல், ஓஷன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, டியூரிங் த சவுத் வெஸ்ட் மான்சூன், இந்த ஆரோ மார்க், ப்ளூ ஆரோ மார்க் தான் மான்சூன் விண்ட்ஸ். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரியான மழை பெய்யறதுக்கு பேர் வந்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ப்ரிவைலிங் விண்ட், சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் ஸ்டார்டட் டு கிளைம். மேலே ஏறும்போது என்ன ஆகும், சின்ஸ் இட் நோ டிராவல்ஸ் ஓவர் த ஓஷன் ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ், இட் அப்சர்வ்ஸ் லாட் ஆஃப் மாய்ஸ்சர். இது என்ன ஆகும், இந்த கடல்லேருந்து நிறைய மாய்ஸ்சரை அது எடுத்துட்டு இது அப்படியே மலை மேலே ஏறும்போது என்ன ஆகும், மேலே போக போக அதோட வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போன உடனே இட் கேனாட் ஹோல்ட் த மாய்ஸ்சர் ஃபார் அ லாங்கர் டைம், அதனால கீழே விட்டுடும். ஸோ விட்ட உடனே இட் கம்ஸ் டவுன் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ இந்த மலையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏறுற சைடு இருக்கு பத்தியா, இந்த இடத்துலயே மழை முடிஞ்சிடும். ஸோ இந்த விண்ட் மாய்ஸ்சர் எல்லாம் இங்கேயே விட்டுடும். இந்த விண்ட் இந்த சைட் போகும்போது இட் கோ ஒன்லி ஆஸ் அ ட்ரை விண்ட். ரொம்ப 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 வெரி லெஸ் மாய்ஸ்சரை மட்டும்தான் அந்த சைடு எடுத்துட்டு போக முடியும். புரியுதா? ஸோ இந்த சைடுக்கு பேரு விண்ட்வர்ட் சைடு. ஸோ ஓஷன், அதாவது எந்த மலைப்பகுதி, மலையோட ஸ்லோப் இருக்கு இல்லையா, இது சீயை ஃபேஸ் பண்ணியிருக்கிற இந்த பகுதி தான் விண்ட்வர்ட் சைடு. ஸோ விண்ட்வர்ட் சைடு ஆஃப் த மவுண்டைன் கெட்ஸ் ஹெவி ரெயின்ஃபால், வேரஸ் the other side இது வந்து leeward side or rain shadow region அப்படின்னு சொல்லுவாங்க. This region gets very very less rainfall. The reason is these winds are dry when it reaches the other side. இப்படி ஏறி அந்த சைடு வரும்பொழுது அந்த wind என்ன ஆயிடும், moisture content இல்லாம dry ஆயிடும். சரியா? So இப்போ இந்த sentence படி you will understand better. During the southwest monsoon, the areas on the western slopes of the western ghats receives heavy rainfall. So இது western ghats னு வச்சுக்கோ, இது west side-ஆ? So western slopes of the western ghats receives heavy rainfall, whereas the other side, on the contrary, so இப்போ இந்த சைடு போகும்போது என்ன ஆகும், the rainfall decreases. அதனால தான் இதுக்கு பேரு leeward side or rain shadow region. சரி, fourth point பார். On the contrary, vast areas of Maharashtra, Karnataka, Telangana, Andhra Pradesh and Tamil Nadu lies in the rain shadow or leeward side of the western ghats receives very little rainfall. இல்லையா? ஸோ நம்மளோட ரீஜன், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸுக்கு இந்த சைடு இருக்கிற ரீஜன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோன்னா, வாஸ்ட் ஏரியா ஆஃப் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, இதெல்லாம் லீவர்ட் சைடில் இருக்குது. அதனால தான் நமக்கு என்ன ஆகாது, சவுத் வெஸ்ட் மான்சூனில் வி நெவர் யூஸ் டு கெட் ரெயின்ஃபால். வி கெட் ரெயின்ஃபால் ஒன்லி பை நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம ரெயின் ஷேடோ ரீஜன், அதாவது லீவர்ட் சைடில் வச்சு இருக்கும், அதனால தான் கிடையாது நமக்கு. ஸோ டியூரிங் திஸ் சீசன், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உனக்கு சொல்லணும், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் அப்படின்னா, இப்போ வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறது மேன்கலூர். சரியா? இந்த மேன்கலூர் விச் இஸ் லொக்கேட்டட் இன் த கோஸ்ட், இந்த இடத்துல இருக்கிற மேன்கலூரில் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் ப்ளோ ஆகும்போது இதோட அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், இந்த மேன்கலூர் எவ்வளோ ரெயின்ஃபால், ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 280 சென்டிமீட்டர். வேரஸ் பெங்களூர் விச் லைஸ் ஆன் த லீவர்ட் சைட், பெங்களூர் இந்த இடத்துல இருக்குது, அதாவது இந்த மலையிலேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா த ரெயின்ஃபால் இஸ் அபவுட் 50 சென்டிமீட்டர். ஸோ பெங்களூர், ஸோ இது ரெண்டுமே ஒரே லேட்டிடியூட், ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஒரே லேட்டிடியூடில் தான் இருக்குது. ஆனால் இந்த மலை நடுவில் இருக்கிறதுனால மட்டும் இங்கே இதுக்கும் கிலோமீட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் கம்மி தான், ஒரே நேர்கோட்டில் இருக்குது, நடுவில் இந்த ஒரே ஒரு மலை மட்டும்தான் இருக்குது. சரியா? ஸோ நியூ மேன்கலூர் டியூரிங் திஸ் சீசன், அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனில் Mangalore located on the coast gets the rainfall of about 280 centimeter, whereas Bangalore which is located on the leeward side receives only 50 centimeter of rainfall. அதே மாதிரி கூட நீ என்ன பண்ணலாம், மும்பை வந்து விண்ட்வர்ட் சைடில் இருக்குது, பூனே
லீவர்ட் சைடில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். ஆனால் மும்பை அப்படியே ஃப்ளட் இருக்கும் மும்பையில். ஆனால் பூனேயில் பார்த்தோன்னா ட்ரையாக இருக்கும் அதே நாளில். ஏன்னா the wind when it reaches the rain shadow region, the rainfall decreases. சரியா? annual rainfall பூனேல very less. ஏதாவது டவுட் இருக்காமா? புரிஞ்சுதா? So the last factor which affect the climate of India is jet streams. So first latitude பார்த்தோம், altitude, distance from the sea, then monsoon winds, இல்லையா, relief, then the last one is jet streams. இது வந்து உனக்கு 2 மார்க் கொஸ்டின்ல வரும். இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதினா உனக்கு 2 மார்க். Jet streams are fast moving winds blowing in a narrow zone in upper atmosphere. சரி, இப்போ இந்த படம் ஒன்று பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பாரு. இது வந்து ஜெட் ஸ்ட்ரீமை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இமேஜின் திஸ் இஸ் த எர்த். சன் ரேஸ் ஃபால்ஸ் ஓவர் த ஈக்வேட்டார். ஈக்வேட்டாரில் சன் ரேஸ், இப்போ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி எந்த இடத்துல ப்ளோ ஆகும், ஹவு இட் இஸ் நோ கன்சிடர் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்னால தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸை வந்து நம்ம இந்தியாவுக்கும், அதுக்கப்புறம் நிறையா விண்டோட டைரக்ஷன் மாறுறதுக்கும் காரணமே இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான். So jet streams are fast moving winds blowing in a narrow zone in the upper atmosphere. நம்மளோட அட்மாஸ்பியர்ல இந்த அப்பர் லேயர்ல, அதாவது ட்ரோபோஸ்பியர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயர்ல ஃபாஸ்டா மூவ் ஆகுற ஒரு ஜெட் வேகத்துல மூவ் ஆகும், பயங்கர வேகமா மூவ் ஆகும். அதனாலதான் சில விண்டை வந்து ஒவ்வொரு டைரக்ஷனை அது மாத்தி கூட விட்டுடும். சரியா? சரி, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது சன் ரேஸ் ஃபால்ஸ் வெர்டிகலி ஓவர் த ஈக்வேட்டார் ரீஜன். அப்படி அந்த ஈக்வேட்டார் ரீஜன்ல சன் ரேஸ் விழும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, த ஏர் இன் த ட்ரோபோஸ்பியர் லேயர் கெட்ஸ் ஹீட்டட் அப் அண்ட் ரைஸ், லைட் ஆயிடும் இல்லையா? ஸோ ஹீட் ஆன ஏர் என்ன ஆயிடும், லைட் ஆயிடும், தென் இட் ரைசஸ் அப். ஸோ இட் மார்ச்சஸ் டுவர்ட்ஸ் த கோல்ட் ரீஜன் இல்லையா? ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தது அப்படின்னா ப்ரெஷர் என்ன ஆகும், கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் கம்மியாக இருந்தது அப்படின்னா எதை நோக்கி அந்த ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ரீஜன் நம்ம காற்று வீசும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ இந்த இது இப்போ ரொட்டேட் ஆகுது, எர்த் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது. இங்கே டெம்பரேச்சர் நேராக வர்றதுனால காற்று என்ன ஆகுது, கொஞ்சம் லைட்டாக ஆகிட்டு இட் ட்ராவல்ஸ் டுவர்ட்ஸ் தி கோல்ட் ஏரியா. இந்த லேசான காற்று என்ன ஆகுது, ஸ்ட்ராட்டோஸ்பியர் லேயருக்கு போன உடனே இட் ஸ்டார்டட் டு மூவ் டுவர்ட்ஸ் த போலார் ரீஜன். போலார் ரீஜனை நோக்கி வீச ஆரம்பிக்குது. போலார் ரீஜன்ல போன உடனே அது டென்ஸ் ஆயிடுது, திருப்பியும் எங்க போகுது, இந்த ஈக்வேட்டார் ரீஜனை நோக்கி போகுது. ஸோ இந்த ஈக்வேட்டார் மேல் எப்படி இருக்கும்னா, இது வந்து டுவர்ட்ஸ் நார்த் போல் போகும், இது டுவர்ட்ஸ் சவுத் போல் போகும். ஸோ இந்த மாதிரி இப்படி சுத்திக்கிட்டே வரும். அந்த மாதிரி சுத்திக்கிட்டே வரும்பொழுது எந்த வேகத்துல சுத்தும் அப்படின்னா, வெரி ஃபாஸ்ட் ஜெட் பிளேன்லாம் பார்த்துருக்கல அந்த வேகத்தில் சுற்றும். அண்ட் இது திக்காகவும் இருக்கும், சம்டைம்ஸ் லேயர் லேயராக இருக்கும். புரியுதா? ஸோ இந்த வார்ம் ஏர் சிங்க்ஸ் ஆகும், இங்கே சிங்க் ஆகி திருப்பியும் ட்ராவல் டுவர்ட்ஸ் தி ஹீட் ஏரியா. அதாவது வெப்பம் எந்த இடத்துல இருக்கோ அதை நோக்கி வீச ஆரம்பிக்கும். அப்புறம் இட் பிகம் ஸோ லைட், தென் இட் ரைசஸ் அப், தென் இட் ட்ராவல்ஸ் டுவர்ட்ஸ் தி சவுத் போல். ஸோ இந்த சைடு இருக்கிறது நார்த் போல் போகும், இந்த சைடு இருக்கிறது. இது ஏன் இப்படி ரெண்டா டிவைட் ஆகுதுன்னு, டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். இப்படி சுத்துறது இல்லையா? ஸோ டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் இட் டிராவல்ஸ் இன் தீஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் த ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்ஸ் ப்ளோயிங் இன் எ நேரோ ஜோன் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். இந்த விண்டுக்கு பேர் தான் என்னது, ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதாமா?